வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கார் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கிளச் பிரேக் ஆக்சலேட்டர். இந்த பெடல் காருக்கு மட்டும் இல்லைங்க, பஸ்ஸாக இருந்தாலும் தான் இந்த விஷயம் என்ன, இந்த பெடலுக்கு வந்து மேலே வந்து ரப்பர் பூட் போட்டிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொல்கிறது வந்து பழைய காரில் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். புதுசில் எப்படி வருதுன்னு தெரியல. அதாவது பிளாஸ்டிக்கில் போட்டாலும் போட்டிருப்பாங்க, இல்லை ரப்பரில் போட்டாலும் போட்டிருப்பாங்க. இந்த மேலே இருக்க ரப்பர் பூட் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி காரெல்லாம் இது வந்து தேய ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம வந்து பெடல் கால் வச்சு அது இல்லாமல் நம்ம எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் தேஞ்சிரும். மெயினாக நம்ம வந்து கார்னர் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். கிளச்சாக இருந்தாலும் பிரேக்காக இருந்தாலும் ஆக்சிலேட்டர் இருந்தாலும் கார்னர் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேஞ்சு போய் அடியில் பார்த்திங்கன்னா இரும்பு பிளேட் தான் இருக்கும். அந்த பிளேட் வந்து தெரிகிற அளவுக்கு இருக்கும். இதில் என்ன சொல்ல வரோன்னா, இந்த பூட் வந்து தேஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் பூட்டை மாற்றிடுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அதில் 2 விஷயம் இருக்குது. இந்த பூட்டு வந்து தேஞ்சிச்சுன்னா மாற்றனா எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், க்ளோஸராக காட்டுறேன் நான். அது வந்து இரும்பு அந்த பிளேட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அதாவது இந்த ரப்பர் வந்து தேஞ்சி அந்த இடம் மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அது மேலே தான் காலை ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம காலுக்கு வந்து காலை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக நம்ம வந்து அதாவது நம்ம ரப்பர் பூட்டில் ப்ரெஸ் பண்ணாமல் அந்த இரும்பு பிளேட்டில் காலை வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராபேக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான கம்ஃபர்ட் கிடைக்காது. அதாவது நம்ம கால் வந்து வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரப்பர் பூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இல்லை வந்து கோடாக கொடுத்துருக்கனால நமக்கு ஒரு சொரசொரப்பு கிடைக்கும். அதே இந்த ரப்பர் பூட் இல்லாமல் வெறும் பிளேட்டாக இருக்கும்போது, ஸ்டீல் பிளேட்டாக இரும்பு பிளேட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்காது, வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கரெக்டான இது கிடைக்காது. இது வந்து நம்ம வந்து ரப்பர் பூட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸ் தான் வரும். ஒரு 40லேருந்து 50 அந்த மாதிரி. என்ன ப்ரைஸ் எனக்கு தெரில. இது வந்து பழசான மாற்றுறது தப்பு இல்லை. எல்லா இதுலேயும் மாற்றிட்டா நமக்கு சேஃப்டி இதனால தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பூட் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை கைட்டிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பொசிஷனே வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க சைஸ் வந்து அந்த ரப்பர் கைட்டிட்டா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கரெக்டான கம்ஃபர்ட் கிடைக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நம்ம ரெகுலராக ப்ரெஸ் பண்ணி பிரேக்கு கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறத விட வழக்கத்துக்கு மாதிரி அதிகமாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியான கிளச் ரிமூவல் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ கிளச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பொசிஷனில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தயக்கம் வரும். பிரேக்கும் சடனாக அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கீரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக கம்ஃபர்ட்டாக மாற்றுற அளவுக்கு கீர் பூட்டும் உங்களுக்கு பழசாயிடுச்சு இல்லை வீணாயிடுச்சுன்னா மாற்றிடுங்க. பட் ஆனால் இந்த கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் பூட்லாம் வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. இது வந்து ரொம்ப சேஃப்டிக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.